والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நேற்றைய தினம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இஸ்லாத்தை தழுவுதலை பற்றிய சிறியதோர் உரையை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தியிருந்தேன். இன்னைக்கு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி பேச வேண்டிய கால சூழ்நிலை. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பயே கரவேஷ்டிங்க எல்லாம் ஒரு பக்கம் கல்லா கட்டிட்டு இருக்கும். கரவேஷ்டிங்க எல்லாம் கல்லா கட்டிட்டு இருக்கக்கூடிய நேரம், என் கட்சி தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி எல்லா கட்சியினுடைய பிரச்சாரமும், எந்த தலைவர்களை நீங்கள் முன்னிறுத்தி ஓட்டை கேட்க இருக்கிறீர்களோ அவர்களுடைய தகுதிகள் என்ன என்பதையும் கேட்கக்கூடியவர்கள் உணர்ந்து போகணும். இன்னைக்கு அரசியல் என்று சொன்னாலே யாரோ சொன்ன வார்த்தை, அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் என்பது சாக்கடை அல்ல, உண்மையான அரசியல் என்பது ஒரு ஆன்மீகம். உண்மையான அரசியல் என்பது ஒரு ஆன்மீகம். சாக்கடை மனநிலை படைத்தவர்கள் அரசியலிலே வந்ததனுடைய விளைவுதான் அரசியல் சாக்கடையாக மாறியதை தவிர, அரசியல் என்பது ஒரு தூய்மையானது, அரசியல் என்பது ஒரு சத்தியமானது, அரசியல் என்பது பிறர் நலன் காப்பது, அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய தொண்டு, அரசியல் என்பது இறைவனுடைய அட்டாட்சிகளை, இறைவனுடைய தன்மைகளை சான்றாக வகிக்கக்கூடிய ஒரு களம் அரசியல். ஆனா சாக்கடை மனம் படைத்தவர்கள் அரசியலிலே வந்ததுனால தான் என்னமோ தெரியல, யார் சொன்னான்னு தெரியல, அரசியல் ஒரு சாக்கடை நாங்க இல்லை. உலகத்திலேயே சிறந்த அரசியலை நடத்தியவர்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள். முதல் உரையே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உரைத்தது, மக்களே, நான் நீதமாக ஆட்சி செய்யும் வரை என்னை ஆட்சி பீடத்தில் அமர வையுங்கள். என் புறத்திலிருந்து அணுவேனும் ஆட்சி முறைகளிலே ஏதேனும் ஒரு பாகுபாடை நீங்கள் கண்டால் என்னை ஒருபோதும் ஆட்சி தட்டிலே அமர வைக்க வேண்டாம், என்னை தூரமாக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு நிறைய பேர், சில பேர் மக்களுக்காகவே நான் என்று சொல்லக்கூடியவர்களிடம் கூட உலகம் பல குறைகளை கண்டிருக்கலாம். ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து சென்ற வரலாறும் நடந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறத்தாழ 22 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கான ஒரு ஆட்சியை நடத்தியவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படியாப்பட்ட தன்மையுடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டவர்கள் பதிவு செய்கிறார்கள், மிகப்பெரிய ஜனாதிபதி. இன்னைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் எதுக்கு தான் நடக்குது? சார், எதுக்கு நடக்குது? காசு வரலன்னு பேச்சு வரலையா? வரும், ஒரு வீடு தேடி வரும். இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு கட்சிக்காரங்க 500 ரூபா, இன்னொரு கட்சிக்காரங்க 1000 ரூபா ஆகுமா, அதனால வாங்கி திறக்க பயமா இருக்கா? காசு எல்லாம் வரும், பயப்படாதீங்க. இப்போ கேட்ட கேள்வி என்னன்னு மறந்துட்டேனே, காசுனா எல்லாம் இருக்குது. என்ன கேள்வி கேட்டேன்? ஜனாதிபதியாக வாழ்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்போ நடக்கிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? ஜனாதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய எலெக்ஷன் இல்லையா? ஜனாதிபதியை பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, ஆனா அவர்கள் தான் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க? ஜனாதிபதியை தேர்வு செய்வாங்க இல்லையா? ஒரு ஜனாதிபதி வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். ஜனாதிபதியாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ஜனாதிபதி மக்கள் காணக்கூடிய இடம் எங்க தெரியுமா இருக்கும்?
பள்ளியிலே வந்து பார்ப்பார்கள், ஜனாதிபதி பள்ளியை கூட்டிக் கொண்டிருப்பார். ஜனாதிபதி என்ன செஞ்சுட்டு இருப்பார் சார்? அன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஆலயம் மஸ்ஜிதுகள் இருந்ததனால் என்னமோ அவர் அப்படி இருந்தார். மக்களை நல் போதனை செய்யக்கூடிய இடங்கள் இருந்தாலும் அங்கே என்ன செய்திருப்பார்? உமர் அவருடைய சுத்தப்படுத்தலை செய்திருப்பார். மஸ்ஜிதை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் எப்படி தெரியுமா கண்டார்கள்? தண்ணீர் சுமந்து கொண்டு செல்வார்கள். எங்கே செல்வார்? தண்ணீர் சுமந்து கொண்டு செல்வார்கள். எங்கே சுமந்துட்டு போறீங்க உமரேன்னு கேள்வி கேட்டா, இன்ன விதவை பெண்ணுடைய வீட்டிலே தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது, கொண்டு வருவதற்கு ஆள் இல்லை. இந்த எத்தீம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த வயசான அம்மாவுக்கு தண்ணி பிடிக்க ஆள் இல்லை, பிள்ளையும் கிடையாது, அந்த வீட்டுக்கு நான் தண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. உமர் எங்கே செல்கிறீர் என்று கேட்டால், நான் ஒட்டகம் மேய்க்க சென்று கொண்டிருக்கிறேன் சொல்வார். எங்க சொல்றேன் பாரு. ஒரு முறை பதட்டத்தோடு காடுகளை சுற்றித் தருகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். பதட்டத்தோடு செல்லக்கூடிய காட்சியை பார்த்த அஹ்னஸ் ரலியல்லாஹு அவர்கள், உமரை எங்கு செல்கிறீர்கள் கேட்கிறாங்க. பைத்துல் மாலினுடைய, தமிழ்ல சொன்னா அரசாங்க கருவூலத்தினுடைய ஒட்டகம் ஒண்ணு காணாமல் போயிடுச்சு, அதை தேடிட்டு போறேன். அஹ்னஸே வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து தொழாவலாம். அந்த ஒட்டகத்தில் எத்தனை ஏழைகளுடைய பங்கு இருக்கு உங்களுக்கு தெரியாது, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழாவலான்னு சொன்னார். யார் அவர்? பல நாடுகளுக்கான ஜனாதிபதியாக இருந்தவர்கள், பல நாடுகளுக்கான ஜனாதிபதியாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கை முறை இப்படியாக இருந்தது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன தெரியுமா? ஃபாரூக். ஃபாரூக் அவருடைய பேர் என்னது? வெறும் உமர். உமர் பின் கத்தாப். உமர் பின் கத்தாபுடைய மகன் உமர். ஆனா வரலாறு என்ன பேர் கொடுத்திருக்க அவருக்கு? உமரே ஃபாரூக். ஃபாரூக்ங்கிறது பட்டம், இறை தூதரால் கொடுக்கப்பட்டது. சித்திக் என்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்பட்டது. அபூபக்கர் என்பது அவருடைய பெயர். சித்திக் என்பது நபி கொடுத்த பட்டம். உமர் பின் கத்தாப் என்பது அவருடைய ரியல் நேம். ஃபாரூக் என்று கொடுத்தது யார் பேரு? நபி அவர்களுக்கு கொடுத்த பட்டம். ஏன்? ஃபர்ரக பைனல் ஹக் வல் பாத்தில், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் பிரிவை ஏற்படுத்தியவர் உமர். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே ஃபர்ரக்னு சொன்னா பிளவுன்னு சொல்ற அர்த்தம். பிரிவை ஏற்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பதை சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த டைட்டில். எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெற்ற பெயர்களில் ஒன்று, நபி சொன்னார்கள், உமரே, மக்களே, எனக்கு 2 மந்திரிகள் இருக்கிறார்கள் வானத்திலே. ஒருவர் மீகாயில், மற்றொருவர் ஜிப்ரைல் என்று சொன்னார்கள். உலகத்திலும் 2 மந்திரிகள் எனக்கு இருக்கிறார்கள். உலகத்திற்கே ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு சத்திய அரசியலை, ஒரு சத்திய முன்மாதிரியை, ஒரு மனிதநேயத்தை காட்டி சென்றவர்கள் யார்? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இறை தூதர் சொன்னார்கள், எனக்கு உலகத்திலே 2 மந்திரிகள் இருக்கிறார்கள். ஒரு மந்திரி அபூபக்கரும் மற்றொரு மந்திரி உமர் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு இறை தூதர் என்பவர் வர இல்லாத ஒரு சூழ்நிலை. எனக்கு பின்னாடி யார் வரமாட்டார்? நபி வரமாட்டார், இறை தூதர் வரமாட்டார். அப்படி ஒரு கால் இறைவனாகி அல்லாஹ் தூதனை அனுப்புவதாக தீர்மானித்தால் அந்த தூதரை உமராக தேர்வு செய்து கொள்வார் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உமர் மக்கள் காட்சி அளிக்கும் பொழுது, மக்கள் அவரை பார்க்கும் பொழுது எங்க தெரியுமா தூக்கிட்டு இருப்பாரு? கருவேல மரம். கருவேல மரம் தான் பெரிய முள் இருக்கிறது, கருவேல மரம் தானே. கருவேல மரத்தின் நிழலிலே தன்னந்தடியாக படுத்துக் கொண்டிருப்பார். புரியுதா? உமர் யார்? அவர் ஜனாதிபதி. கருவேல மரத்தின் கீழ் தன்னந்தனியாக படுத்துக் கொண்டிருப்பார். கொஞ்சம் இங்க வரலாம். ஜனாதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கான சூழ்நிலை இன்னைக்கு எப்படி, அவருடைய உடை எப்படி, அவருடைய வாகனங்கள் எப்படி? உமருடைய உடை 14 இடங்களிலே ஒட்டு போட்ட உடை அணிந்திருப்பார். ஆனாலும் அவர் ஜனாதிபதியாக இருந்தார்.
அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னந்தனியாக பயமற்றவர்களாக கருவே மரத்தினுடைய கீழ் நிலையிலே படுத்துக் கொண்டிருப்பார். இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க? முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார், முன்னாடி 50 கார், பின்னாடி 50 கார், முன்னாடி ஸ்பெஷல் பைலட்ஸ், அப்புறம் என்னது எஸ்கார்ட், ராணுவம், மேலே 10 வாகனங்கள் பறக்குது, மேலே பாதுகாப்பு, கீழே பாதுகாப்பு, வலதிலே இடதிலே முன் பின், அந்த வாகனத்திலே வேற ஒரு சிசிடிவி கேமரா, உளவு பார்ப்பதற்கு அமைப்புகள், இத்தனையும் இருந்து அவர் போகக்கூடிய வாகனத்தில் என்ன இருக்கும்? புல்லட் ப்ரூஃப் இருக்கும். பரவாயில்ல, கரெக்ட்ல தான் இருக்கிறீங்க. என்ன இருக்கும்? புல்லட் ப்ரூஃப் இருக்கும். ஆனாலும் ஓட்டு கேட்க வரக்கூடிய அந்த அரசியல்வாதி பயமற்றவரா இருப்பாரா? பக் 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 பக்னு பயப்படுறார். ஏன்? அவர்கள் நல்லது செய்ய வரவில்லை, அல்லது அவர்கள் அநீதி செய்து வந்திருக்கிறார்கள். ஜுல்ம் சொல்லுவாங்க உருதுல, ஜாலிம்னு சொல்லுவாங்க. அவர்கள் அநீதி செய்ததால், அக்கிரமப்பு செய்ததால் இவ்வளவு பாதுகாப்பு. புல்லட் ப்ரூஃப் வாகனத்திலே சென்றாலும் கூட பயத்தினுடைய வெளிப்பாடு அவங்க மூஞ்சிலே தெரியும். கொண்டு போய் பொக்கையை கொடுத்தாலும் கூட இப்படி வாங்குறான், அப்படி வாங்குறான். ஏண்டா? அப்போ நீ நல்லது செய்திருந்தால், நல்லவனாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், மக்களை கண்டு அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தவறு செய்தவன் பயப்படுவான? மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்று சொல்ல வேண்டியதானே. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த கனமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, யாருடைய சொத்தையும் அபகரித்ததில்லை. இன்னும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவனுடைய சில தகுதிகள்ல ஒண்ணு, பல பேர் சொத்தை ஆட்டியை போட்டுக்கணும். இன்னைக்கு அரசியல்களுக்கு தகுதி என்ன கொடுத்திருக்கிறாங்க? பல பேர் சொத்தை ஆட்டியை போட்டுக்கணும், பல கமிஷன்களை ஃபர்ஸ்ட் அடிச்சு பழகி இருக்கணும், இல்ல பின்னால் வந்து அடிக்கணும், பின்னால் வந்து அடிக்கணும். பல பேருடைய கருப்புக்களின், பல பேருடைய கருப்பல், பல பேருடைய பெண்களுடைய கருப்பு கழிப்புகள் செய்திருக்கணும். ஏன்னா பின்னாலே நிறைய பேரை செய்ய வேண்டியது இருக்கு. பல லஞ்சங்கள் கொடுத்திருக்கணும், வாங்கி இருக்கணும், ஏன்னா பின்னாலும் வாங்க வேண்டியது இருக்கு. இதுதான் இன்றைய அரசியலிலே, தேர்தல் களங்களிலே இருக்கக்கூடியவருடைய தகுதி. உமரும் வாழ்ந்தார். எப்படியாப்பட்ட தூய்மையான ஆட்சி செய்திருந்தால், நம்முடைய நாட்டினுடைய மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும் சொன்னார். அப்ப எவ்வளவு அழகான ஆட்சி நடத்திருப்பார். அப்படியாப்பட்ட உமர் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியே இரவு நேரங்களிலே ஊர்வலம் வருவார். இப்ப வர்ற ஊர்வலம் இல்ல, ஓட்டு கேட்கிற வர ஊர்வலம் இல்ல. ஊர்வலம் வருவார் சொன்னா ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை கண்டறிவதற்கு உமர் வருவார். பிரபலியமான சம்பவம். ஆனாலும் உமர் உடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் சொல்லும் பொழுது கலைப்படையில கேட்கிற உங்களுக்கு வேணா கலைப்படையலாம், சொல்லக்கூடிய எனக்கு கலைப்பு ஏற்படாது. ஏன்? அழகானது ஒரு முன்மாதிரியை நடத்தி காட்டியவர், தேடி சென்று உதவியர். ஊர்வலம் வருகிறார், ஒரு வீட்டிலே புகை வருகிறது, தூரத்திலிருந்து பார்க்கிறார், கூட அவருடைய அடிமையும் இருக்கிறார். சென்று பார்க்கும் பொழுது பெண் அடுப்பு எரித்துக் கொண்டிருக்கிறார். கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேட்கும்போது தண்ணியை காய்ச்சிட்டு இருக்கிறேன். தண்ணி காய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண் கேட்டு சொன்னதுக்கு பின்னாடி அப்படி எட்டி பார்க்கறா, உள்ள ஒண்ணுமே காணோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்னமா வெறும் சட்டியில தண்ணியை போட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்களே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி சொன்னார், பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருக்குது, அதனால அவர்களுடைய பசி மறப்பதற்கு ஏதோ சமைக்கிற மாதிரி காட்சி கொடுக்கிறேன், அதனால அந்த பிள்ளை கொஞ்சம் ஆறுதலாகி அழுது 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 களைச்சு போய் தூங்கிடணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லிட்டு அந்த அம்மா புலம்புறாங்க, எனக்கும் உமருக்கும் நாளை மறுமை நாள்ல இறைவன்கிட்ட நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு எத்தனை ஏழை மக்கள் இன்று அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை மறுமை தினத்தில் இறைவன்ல கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியாது. அந்த அச்சம் இருந்தா அபகரித்து சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க நம்மாட்ட போய், ஏமா உன் நிலைமை என்னான்னு உமருக்கு தெரியுமா? நீங்க இப்படி சொல்றீங்களேம்மா, உமரை நான் நாளைக்கு மறுமை நாள்ல இறைவன்கிட்ட போய் வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்க நிலை எப்படி உமருக்கு தெரியும் கேட்கும்போது, அப்படி தெரியாதவர் எதுக்கு ஆட்சியில இருக்கணும்னு கேட்கிறான். புரியுதா சார் பாயிண்ட்? இன்னைக்கு சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இவருக்கு மட்டும்தானா எம்பி, இவர் எல்லாத்துக்கும் தான் எம்பி,
ஒருத்தரை மட்டும் போய் பார்க்க முடியுமா? இல்லை, உமர் செய்து காட்டினார். ஒருவர் அதிருப்தியாக இருந்தாலும் அவர் வீடு தேடி சென்று உதவுவது என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா பிராக்டிகல் லைஃப்ல காட்டினாங்க. இன்னும் சொல்லட்டும், அவர் வார்த்தை மேல்படி போய் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் பள்ளிவாசல்ல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதுட்டு கிடக்குறாங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யா உமரே அமீருல் முஃமினீனே, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பயமாக இருக்கிறது. காரணம், இந்த உமர் தஜ்லாவிலே, ஒரு இடத்துக்கு பேர் தஜ்லா அல்லது ஃபுராத் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஃபுராத் நதி, அதற்கு ஓரத்திலே ஒரு நாய் பசியோடு செத்து கிடந்தாலும் அதற்கு பதில் தர வேண்டிய பொறுப்பு உமரிடம் இருக்கிறது. புரியுதா சார்? தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் ஒரு நாய் செத்து கிடந்தாலும் என்ன செய்யணும்? நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றார். இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள், சில அரசியல்வாதிகள் மக்களை கொண்டு போய் சாவடிக்கிறான். அவனோட வீடியோ போய் நின்று கேட்குது, இப்படி எல்லாம் சாவடிக்கிறீங்களே என்னாண்டு? அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? அரசியல்வாதிகள் சில பேர் என்ன பதில் சொன்னா, வண்டியில போயிட்டு இருக்கும்போது நாய் அடிபட்டுச்சுன்னா போய் பார்க்கவா அப்படின்னு கேட்கிறான். நாய் புத்தி தானே வரும். நாய் கூட நன்றி உள்ளது. உமருடைய ஆட்சியிலே அவர் சொன்ன வார்த்தை என்ன? என் ஆட்சி பரப்பிலே, நிலப்பரப்பிலே ஒரு நாய் பசியோடு செத்தால் நான் பதில் சொல்லி ஆகும். சரி, இங்க வர்றேன். அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, உன்னுடைய நிலை உமருக்கு எப்படி தெரியும்? என் நிலை உமருக்கு தெரியாவிட்டால் எதற்கு உமர் ஆட்சி செய்கிறார்? உமர் இல்லாத உடம்பெல்லாம் நடுங்குச்சு. தன்னுடைய சகோதரர் உதவியாளரை கூட்டிட்டு நேரா தன்னுடைய அரசாங்க கருவூலத்துக்கு வருகிறார். வந்து அரசாங்கத்தில் இருந்த பட்டர், நெய், கோதுமையுடைய மாவு, இன்னும் ஏனைய கொஞ்சம் கொழுப்பு, இன்னும் கொஞ்சம் ஷஹத், என்னது தேன், இதெல்லாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு போறார். கூட இருக்கக்கூடிய தன்னுடைய கையாளர், உதவியாளர், அடிமை அஸ்லம் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அவர்களே, அமீருல் முஃமினீனே, ஜனாதிபதியே, நான் எடுத்துட்டு வரேன். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்றைக்கு நீ எடுப்ப, மறுமையிலே என்னுடைய சுமையை நீ சுமப்பியான்னு கேட்கிறான். இல்லை, முடியாது, அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க, அப்ப விட்டு தள்ளிப்போ. தூக்கிட்டு வந்து எந்த குடிசையிலே அந்த பெண் வெறுமனை தண்ணியை காய்ச்சி கொண்டிருந்தாலோ அங்கே போய் மீண்டும் இவர் அடுப்படுத்த வைக்கிறார். அனைவரும் முடிஞ்சிருக்கிறார். இவர் அடுப்புப்படுத்த வைக்கிறார். அஸ்லம் சொல்கிறார், நான் உமருடைய தாடி வழியாக புகை போனதை பார்த்தேன். பச்சை விறகு ஊதி 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 எரிக்க வைத்து கொண்டு போன சாமான்கள் எல்லாம் போட்டு நல்ல கிண்டி சோறு ஆக்கி, அன்றைய அரபியர்களுடைய உணவு எல்லாம் தயாரிச்சு கொடுத்து சாப்பிட தன்னுடைய கரங்களால் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட வைக்கிறார். இந்த பெண்மணி பார்த்து கொண்டே சொன்னால், உன் இடத்திலே உமர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், நீ ஹலீஃபாவாக இருந்தால் நன்றாக இருக்கும். உடனே சொல்லல, நாதாண்டு. என்ன சொன்னார்? நாளைய தினம் உமருடைய சபையில வா, அங்கு என்னையும் பார்ப்பாய்ன்னு சொன்னாங்க. எந்த பெண்மணி என்னுடைய நிலை தெரியாதவர் எப்படி ஆட்சியில் இருக்கலாம் என்று சொன்னவர், அதே பெண்ணுடைய நாவிலே என்ன வருது? நீ உமராக இருந்தால் நன்றாக இருக்குமே, கலீஃபாவாக இருந்தால் நன்றாக இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நான் கலீஃபா என்று கூட சொல்லல, நாளைக்கு வாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகும் பொழுது பிள்ளைகளை என்ன செய்யறாருன்னா, அந்த இது இருக்கு இல்லையா, யானை சவாரி செய்வாங்கல்ல சின்ன பிள்ளைகளை, அது மாதிரி செஞ்சு அந்த பிள்ளைகள்லாம் மேல உட்காரிச்சு சிரிப்பு காட்டுறார். இந்த பிள்ளைங்கெல்லாம் சிரிச்சு வயிறாரி சிரிக்கும் பொழுது அஸ்லம் தன்னுடைய சகோதரத்தில் கூப்பிட்டு உதவியாளர்கிட்ட சொல்றார், பாரு அஸ்லமே, எந்த உமர் ஆட்சியிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் அழுதார்களோ அதே உமருக்கும் தேவை அந்த பிள்ளைகளை சிரிக்க வைப்பது. ஆகையால் தான் அஸ்லமே கொஞ்சம் நேரம் அவர்களோடு விளையாடி சிரிக்க வைத்து வந்தேன்னு சொன்னார். அதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி மிக சூப்பராக நடக்கிறது. கைசர், கிஸ்ரா, பெரும் ரோமர்கள் எல்லாம் உமருடைய காலடி தடங்களிலே ஆட்சிகள் விழுந்து கிடக்கக்கூடிய காலகட்டம். சஹாபாக்கெல்லாம் பெரும் செல்வந்தராக வாழ்றாங்க. அந்த மாதிரி நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி மக்களுக்கு அழகான ஆட்சி, செல்வ செழிப்பான ஆட்சி. அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போதான் எல்லாம் நல்லா இருக்குமே, நல்ல பொசிஷன்ல இருக்குமே, நல்ல வியாபாரம் ஆகுதே, காசெல்லாம் புழங்குதே. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு நடந்து போயிட்டு இருப்பான்,
அப்புறம் கவுன்சிலர் ஆவான். கவுன்சிலர் ஆனது என்ன வரும்? என்ன வரும்? கார் வரும். அப்புறம் என்ன வரும்? அப்புறம் வெவ்வேறு கார் வரும். அப்புறம் ஆடி வரும். அப்புறம் போயிட்டு இருந்தால் நம்மகிட்ட அண்ணே மறக்காம ஓட்டு போட்டிருக்கிறேன் சொன்னாலு என்ன செய்வாரு? என்ன கண்டிக்காம போறான், என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேங்குவான். அப்புறம் எம்எல்ஏ ஆவான், அப்புறம் எம்பி, அப்புறம் நான் தான் ராஜாங்குவான். இங்கே பாருங்கள், ஜனாதிபதியாக இருந்தவர் மக்கள் எல்லாம் அவர் மீது இறக்கப்படுகிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் போட்டிருக்கக்கூடிய உடையில எத்தனை ஓட்டு? 14. அதனால எல்லாமே ஏழையா இருக்கல. அவர் ஆட்சி பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுகபோகமாக இருக்கிறாங்க. அவருடைய உடையானால் 14 ஒட்டுக்கள். மாதத்திலே ஒரு முறைதான் கறி சாப்பிடுவார். மாதத்திலே ஒரு முறைதான் கறி. நமக்கு டெய்லியுமே என்ன போட்டா நல்லா இருக்கும்? கறியில சரி கஞ்சியில கைமா போட்டா நல்லா இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாதத்திலே ஒரு முறை கறி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு அரசாங்க ரீதியாக கொடுக்கப்பட்ட தொகை சொற்ப தொகை. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கறி வாங்கி சாப்பிட முடியும். அவருடைய உணவு எல்லோரும் மாவை சலைத்து சாப்பிடுவார்கள். அவர் சாப்பிடக்கூடிய மாவு எப்படி தெரியுமா? ஏதோ பிஸ்கட் சொல்லுவாங்கல்ல, என்ன பிஸ்கட்? பிஸ்கட் ஏதோ சொல்லுவாங்க அந்த காலத்து பிஸ்கட்ட, தவிடு மாதிரி மாவுல தான் அவர் சாப்பிடுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி தன்னுடைய உணவுடைய நிலை மாற்றிக் கொள்ளல. சஹாபாக்களுக்கே ரொம்ப வருத்தம் வந்துச்சு. போய் நின்று சொன்னாங்க, யார் அனுப்புறது? உமர் கோபக்காரர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் அவர்களை சிறிதாக சொன்னாங்க, மன்னிச்சிடு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபக்காரர். யாரு போய் சொல்லலாம், கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி வாங்கிக்கோங்க. சில நேரங்கள்ல வீட்டுல வந்து கேட்பாங்களாமா, எனக்கு அங்கூர் திராட்சை சாப்பிடணும் ஆசையா இருக்கு. மனைவி வீட்டை வந்து, ஏங்க இவ்வளோ வருது, கொஞ்சோடு சாப்பிடலாமே. நான் சாப்பிட மாட்டேன், ஆசை இருக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். இப்படி வாழ்ந்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க, என்ன செய்யலாம்? இப்ப சம்பளத்தை கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்க சொல்லணும், கொஞ்சம் நல்ல உடைகளை உடுத்துட்டுமே. அரசாங்கத்தின் சார்பாக நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத ஆளா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போறாங்க? 20 லட்சம் ரூபாய்க்கு கோட் சூட்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டு போட்ட ட்ரெஸ். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சபை எல்லாம் சேர்ந்து போய் சொல்லணும். யார் போய் சொல்லலாம்? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, போனீங்கன்னு வெளுத்து விட்டுருவாரு. வேண்டாம் வேண்டாம், ஏத்துக்கவே மாட்டாரு. இல்லை இல்லை, மக்கள் எல்லாம் சேர்ந்து 2 பேரை முடிவு செய்யறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் முடிவு செய்யறாங்க. நீங்க 2 பேரும் போய் சொல்லுங்க. யார் அவர்கள்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். அவங்க சொன்னா என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஒன்னு ஹப்ஸா யார்? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார். இன்னொருத்தவங்க யார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியமான மனைவி. 2 பேரும் போய் நிக்கிறாங்க ரூம்ல. என்ன விஷயமா வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, என்னுடைய சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம் ரொம்பவும் வறுமையான காலம். எப்படியாப்பட்ட வறுமை? சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட துன்பம் ஒரு பேரித்தம்பலத்திலே 2 சாப்பிட்ட வறுமையான காலம். இலை தலைகளை சாப்பிட்ட காலம். அது ஒரு காலம் கடந்தது. என்னுடைய தகப்பனார் வந்தார். யார் அவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் பேசுறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்னுடைய தகப்பனாருடைய காலம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டெவலப்பான காலம். அதுலயும் வறுமை இருந்துச்சு. உமரே ரலியல்லாஹு தஆலா அவர்களே, அமீருல் முஃமினீனே, உங்களுடைய ஆட்சி காலம் செழிப்பான ஆட்சி காலம். எல்லா மக்களும் நல்ல வசதியாக வாழுகிறார்கள். உங்களுடைய உடைகளை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளலாமே, உங்களுடைய உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளலாமே, உங்களுடைய வருமானங்களை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளலாமே. இது யார் சொல்லி அனுப்புதுன்னு கேட்கிறாங்க. நீங்க யார் இதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க கேட்கிறாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். யாரு சொல்லி அனுப்புனாங்களோ அவளை வெளுன்னு வெளுத்துருவேன். நீங்க இதை செய்வீங்களா இல்லையான்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றோம். நீங்க சொல்லுங்க ஆளு. இல்ல இல்ல, நீங்க இதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா நாங்க யாருன்னு சொல்றோம். இல்ல, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆயிஷாம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, என் மகள்கிட்ட பேச. ஹப்ஸா, நீங்கள் யாராக இருந்தீர்கள்? யாராக இருந்தாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள்ல ஒருத்தவங்க. யாருடைய? அவங்க யாருடைய மகள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். ஹப்ஸாவே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சுன்னு கேட்டாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ட்ரெஸ் ஹப்ஸாவா இருந்துச்சு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, ஒரு ஆடை, என்னிடமும் அதுவே நான் விரும்புகிறேன். ஹப்ஸாவே உனக்கு ஞாபகம் இருக்குதா கேக்குறாங்க. ஹப்ஸா ஞாபகம் இருக்கா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல வந்து கதவு தட்டுவாங்க, தொழுகைக்கு டைம் ஆச்சுன்னு. நபி என்ன பதில் சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்கா ஹப்ஸா? என்ன பதில் சொல்லுவாங்க? ஞாபகம் இல்லையா? பிலால் வர்றேன், வந்துட்டேன் பிலால், வந்துட்டேன் பிலால், என்கிட்ட இருந்த ஒரு ட்ரெஸ் அதை கழுவி போட்டுக்கிறேன், காயிட்டும், தொழுகை நேரம் கடந்து விடும், ட்ரெஸ் காயாது. ஞாபகம் இல்லையா ஹப்ஸா? இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா ஹப்ஸா? ஒரு நேரம் அந்த ட்ரெஸ்ஸும் இல்லாத ஒரு வாழ்க்கை நபி வாழ்ந்தார், ஞாபகம் இருக்கா? சார் நினைச்சு பார்க்கணும். நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் எனக்கு பெருசு, அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை. நபிக்கு இதுவும் கூட இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஹப்ஸா ஞாபகம் இருக்கா? ஒரு நேரம் ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வந்து தொழு வச்சார், ஞாபகம் இருக்கான். அடுத்து கேட்கிறார், ஹப்ஸா உனக்கு ஞாபகம் இருக்கா ஹப்ஸா? ஒரு நேரம் அப்படி இருந்தது ஹப்ஸா, நபியிட்ட அந்த ஒரு முழுமையான ஆடைகளை மறைக்க கூட ஒரு ட்ரெஸ் இல்லாத சூழ்நிலையிலே அன்சாரி பெண்ணிடம் இரவல் வாங்கி கொண்டு போர்வையை போத்தி கொண்டு தொழுததும் உனக்கு ஞாபகம் இல்லையா கேட்கிறான். யார் அவர்? யார் தாது? யாரை படைக்காவிட்டால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனால், ஹப்ஸாவே உனக்கு ஞாபகம் இல்லையா, நபி சாய்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாருன்னு கேட்கிறார். நபி நமக்கு என்ன வேணும் தா? பொண்ணுக்கு சீதன லிஸ்ட்ல எழுதும் போது என்ன எழுதுவானுங்க? என்ன வேணும் எழுதுவான்? கட்டில் மெத்த. அதுக்கப்புறம் என்ன வேணும்? சாப்பிடுறது உட்கார்ந்து சொல்றதுக்கு என்ன சொல்றது? டைனிங் டேபிள். ஹோட்டல்ல போனா எப்படி இருக்கணும்? சாதா சேர் வச்சிருந்தா பிச்சைக்கார பையல இருந்தவனே என்ன இருக்கணும்? குஷன் வச்ச டைனிங் டேபிள் வேணும். நம்ம வீடுகள்ல, பெரும்பாலான வீடுகள்ல என்ன இருக்குது? ஒரு ஒரு டைனிங் டேபிள் வைக்க மாட்டீங்க, இவ்வளவு இடம் இருக்குது. கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடும் போது நபி சாய்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாரா? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அப்படி உட்கார்ந்து சாஞ்சு உட்காரணும், அப்பதான் இறங்கும். கேட்டு விட்டு சொன்னாங்க, ஹப்ஸா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க? நபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சாப்பிடுன்னு சொல்லிட்டு தட்டை கொஞ்சம் மேல உயர்த்தி வச்சீங்க. தட்டை கொஞ்சம் மேல உயர்த்தி வச்சு கம்ஃபர்டபுளா சாப்பிட்டு ஹப்ஸா என்ன செய்தார்? இறை தூதர் தட்டை கீழே வச்சுட்டு குனிஞ்சு உட்கார்ந்து சாப்பிடும் இல்லையா? அப்படி சாப்பிடும் போது என்ன சொன்னார் ஹப்ஸாவே? நான் இறைவனின் அடியான் என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட்டது உனக்கு ஞாபகம் இல்லையா ஹப்ஸாவே? ஹப்ஸாவே நபியுடைய பெட் எதுவாக இருந்தது ஹப்ஸாவே? நபியுடைய பெட் எதுவாக இருந்தது ஹப்ஸாவே என்று கேட்கும் பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன இருந்துச்சு நபியுடைய பெட்? சாக்கு பையாக இருந்தது. அதிலே பேரிச்சம்பழத்தினுடைய இலைகளுடைய நாறுகள் இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட். ஒரு நாள் ஹப்ஸாவை ஞாபகம் இருக்கா? நபி வந்து கேட்டார்கள், ஹப்ஸா ஏதாவது பெட்டை மாத்தி போட்டீங்களான்னு. இல்லையா ரசூலுல்லாஹ், அதே பெட்டு தானே. நல்லா பார்த்தாங்க, அந்த பெட்டை என்ன செஞ்சாங்க? ரெண்டா மடிச்சு போட்டுருந்தீங்க ஹப்ஸா. நபி வந்து என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வோட இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமாகிடுச்சு, அல்லாஹ்ட்ட பேசுறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, நீங்க ரெண்டா போட்டாதீங்க, அது கொஞ்சம் சொகுசு கொடுக்குது, ஒன்னாவே போடுங்க. சார் பிளாங்கெட்டை ஒன்னா போடுறத டபுளா போட்டாவே கொஞ்சம் இருக்கும், புரியுதா இல்லையா? டபுளா போட்டதுக்காக வந்து நபி என்ன சொன்னார்? டபுளா போடாதீங்க, சிங்கிளாவே போடுங்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆழமா தூங்கிட்டேன்னு சொன்னாங்க. பின்ன கேட்டாங்க, ஹப்ஸாவே நிறைய இருக்கு, நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஹப்ஸாவே 3 சகோதரர்கள் இருந்தார்கள், 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள், 3 நண்பர்கள் இருந்தார்கள், 3 பேரும் ஒரு பயணிகளாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு சகோதரன் நல்ல விதத்திலே வாழ்ந்து அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு சென்றார். அவர் யார்? என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது என்னுடைய தோழன், என் சகோதரன், என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு பயணி. யார் அவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏழ்மையாகவே வாழ்ந்தார், ஏழ்மையாகவே மரணித்தார். மூன்றாவது நானும் அவர்களோடு ஒரு தோழன், ஒரு சகோதரன், நானும் அவர்களை போன்ற ஒரு ஏழையாக வாழ்ந்து அவர்கள் சென்ற இடத்திற்கே என்னுடைய பயணமும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆகையால் நான் இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய எந்த ஆசாபாசத்தையும் விரும்ப மாட்டேன் என்று
மறுத்து தன்னுடைய ஜனாதிபதி பதவியை காப்பாற்றி சென்றார்கள் என்பது வரலாறு. இவர்களுடைய ஆட்சிகள் தான் மக்கள் ஆட்சி. இவருடைய ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. மக்களும் யாசகம் கேட்கும் அளவுக்காக மாறிவிடுகிறார்கள். எப்பொழுது? எப்போ? எலெக்ஷன் வரும்பொழுது. வாங்க என்னமோ அன்னைக்கு ஒரு நாள் செலவாட்டுமேங்கிற மாதிரி மக்களும் கௌரவ பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். வாங்கிதான் அவனு சில நேரங்கள்ல வாங்காட்டி முறைச்சு பாப்பா, அப்படி வாங்காட்டி எனக்கு ஓட்டு போட மாட்டியா, பின்னாடி பாத்துக்கிறேன் நீ மாப்பிள்ளைன்னு பார்த்துட்டு போறான். அதனாலேயாவது வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிர்பந்தமாக்கப்படுகிறார்கள் மக்கள். இன்றைய ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் மக்களை சுரண்டி தின்பதற்காக வருகிறார்கள். ஒரு ஆட்சி செய்தவர், அவருடைய வீட்டிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தது, உடை சரியாக இல்லாமல் இருந்தது, ஆனால் மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் செல்வ செழிப்பாக வாழ்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய நாடுகளிலே எத்தனை சதவீதம் பேர் சாப்பிடாம தூங்குறாங்க? எத்தனை சதவீதம் பேர்? 2 கோடியா? 20% மக்கள் இன்றைக்கும் இரவு நேர உணவு இல்லாமல் தூங்குகிறார்கள். அந்தோ பரிதாபம். இன்றைக்கு ஒரு உமர் இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன் சொன்னா, அந்த உமர் தன்னுடைய ஆட்சி பரப்பிலே ஒரு நாய் பசியோடு இருந்தாலும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆட்சி நடத்தினார். ஆகையால் இந்த உமரை பின்பற்றக்கூடிய சமூகம் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வரும் என்பதை நம்பிக்கை கொண்டு ஆறுதல் படுவோம். இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ஆட்சியாளர்களை வரக்கூடிய ஆட்சி காலத்திலே இறைவனாகிய அல்லாஹ் உருவாக்கி தரட்டுமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاك الله خيرا كثيرا.